ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரமதானுக்கு முன்னாடி ப்ரீப்ரிப்ரேஷன் ஒர்க் என்னென்ன பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த வருஷம் நான் என்னென்ன ப்ரீப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுருக்கேங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ இல்லையோ இஞ்சி பூடு பேஸ்ட்டு கம்பல்சரி இருந்தே ஆகணுங்க. அதனால் சரியான போர்ஷன் அளவுக்கு இஞ்சி பூடு ரெண்டுமே சேம் குவான்டிட்டி அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்தா தான் அரைப்படணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து நல்லா ஏர்டைட்டான கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. இது 2 months 3 months வரையுமே நல்லாவே தாக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு இது 15 நாளைக்கு தான் வரும். இப்போ சூப்பரான சிக்கன் டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராசஸரில் போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குடமிளகா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கலர் ஆறு க்ரீன் கலரில் எதுனாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டினாலும் விட்டுடலாம், டோட்டலி ஆப்ஷனல் தான். ஒரு பச்சை மிளகா வெங்காயத்தல் சேர்த்துருக்கேன், இருக்குன்றனால நான் சேர்த்தேன், இல்லைனா ஆப்ஷனல் தாங்க, விட்டுருங்க. 2 ப்ரெட்டு பீசஸை நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. இதிலே சீஸ், செடார் சீஸ் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சீஸ் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, அதுவுமே ஆப்ஷனல் தான், விட்டுருங்க. இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் நான் சேர்த்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட இது இல்லைனா நீங்கள் இஞ்சி பூடி பேஸ்ட், நார்மல் பேஸ்ட் இருக்கும்ல, அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஃபுல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 2 ஸ்பூன் வரையும் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ப்ராசஸரில் போட்டனால இந்த மாதிரி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிக்சியில் போடுறீங்கன்னா இருந்தால் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் பால்ஸாக செஞ்சு சென்டரில் ஒரு கேப் வச்சு நல்லா பண்ணிங்கன்னா சென்டரில் பெரிய ஹோல் விழுந்துடும். நான் கையிலே ஹோல் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரோசன் மீல்ஸ் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வணக்க வழிபாடுகள்லையும் திக்ரு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை, நார்மலாக இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா கிட்ஸுக்கு, ஸ்கூல் போயிட்டு வர கிட்ஸுக்கு வீக்லி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், செஞ்சு கொடுக்க இல்லை டக்குன்னு அவங்க கேட்குற டயத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம ஃப்ரீசரில் 1 hourலேருந்து 2 hours கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து 1 hours கழித்து பார்த்தோன்னா நல்லா கெட்டியாகி வந்துச்சு. இதை ஒரு மாதிரி இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் நான் பட்டர் பேப்பர் போட்டு நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பாக்ஸில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிளான முறையில் ஒரு கட்லட், இந்த ஒரு மிக்ஸு வெஜ்ஜு மிக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக 2-3 ரெசிபிஸ் செய்யலாம். அதையும் நான் இதோட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்காக நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்னதாக ஒரு மாங்காய் பீஸ் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். அது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை பீட்ரூட், அரை கேரட், குடமிளகாய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது மேலே சில்லி சேர்த்துக்கோங்க. முட்டைகோஸ் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா துருவி கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர்,
ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் அரை லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஒரு மிக்ஸ் இருந்துச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தாராளமாக 2-3 ஐட்டம் வந்து செஞ்சுக்கலாம். இதிலே கொஞ்சம் சீஸ் போட்டிங்கன்னா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை பார்த்தீங்கன்னா தோசையில் வந்து மசாலா தோசை மாதிரி போட்டு அது மேலேயே சீஸ் போட்டு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன். பசங்க நல்லாவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ஸ்டஃபிங்கே நீங்கள் பானிபூரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தியில் வந்து சென்டராக ஸ்டஃப் பண்ணி மசாலா சப்பாத்தி மாதிரியும் போட்டு தரலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கலாம். எக் வாஷும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் ரெசிபிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எல்லாருமே வந்து பிரெட் க்ரம்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெல்த்தி ஆப்ஷனாக வந்து நான் இன்றைக்கி அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவலையும் சகப்பு அவலையும் நல்லா லேசாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்து அதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக ஈஸியாக ஹெல்த்தியான அவல் க்ரம்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி பல்ஸ் பண்ணி எடுங்க. எதையுமே வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணாமல் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு க்ரம்ஸ் அளவுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு சூப்பராக அவல் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நல்லா ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி தாராளமாக எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் கரம் மசாலா ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டுட்டு கிராம்பும் பட்டையும் ஈக்குவல் போர்ஷன் அளவுக்கு போடணும். இப்போ இதை நல்லா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடுங்க. நமக்கு கரம் மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணையில் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல் ஒவ்வொரு தடவை எடுக்கலையும் அதே ஃபஸ்ட்டு அரைச்சி எடுக்கிற மாதிரியே ஸ்மெல் அடிக்கும். இதோட நான் மந்தி ஸ்பைசஸ் அரைச்சிருக்கேன். ஆனால் அதோட ரெசிபி நான் இதில் கொடுக்கல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச பீட்சா ரெசிபி தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து ப்ராசஸரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வந்து பவுலில் சேர்த்து நீங்கள் இதே சேம் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் போட்டு நல்லா சூடான தண்ணி வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டேன். 15 மினிட்ஸ் ஓரமாக வச்சுருங்க. நல்லா வந்து ஊறி வந்ததுக்கடுத்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஈஸ்ட்டு. இதில் வந்து நம்ம 2 கப் அளவுக்கு வந்து மைதா சேர்த்துக்கோங்க. ரெண்டு கப்பு மைதா சேர்த்ததுக்கு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் கையில் பிசைறீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பீட்சா வந்து சாஃப்டாக வரும். ஒரு பவுலில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை வச்சு பொங்கி வர வரையும் ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மாவு பொங்கி நல்லா சூப்பராக வந்து டெவலப் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா அடித்து நீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி ரோல் பண்ணுற இடத்துல மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பீசஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பெருசாக வேணால் பெருசு, சிறுசாக வேணாலும் சிறுசாக போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெருசாக வந்து ஒரு 3 பீட்சா டோ அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது போக பேலன்ஸ் இருக்கிறது ஷவர்மா ப்ரெட் இருக்குல்ல, ஹுபூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவுமே சேம் ப்ரொசீஜர் தான். அது ஒரு 6 பீஸ் கிட்டே சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பீட்சாவுக்கு ஃபஸ்ட்டு அந்த டோவை நல்லா வந்து பரத்தி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். டிக் பண்ணிவிட்டு சைடு ஃபுல்லாக நல்லா கையை வச்சு அமர்த்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சைடில் உப்பி வராமல் இருக்கும். சென்டரில் வந்து ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்கு போடணுன்னா தவாவில் பண்ணி சூடு பண்ணி எடுக்கையில் நமக்கு வந்து பொங்கி வராது. இப்போ நல்லா ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பு கண்டிப்பாக மீடியம் டு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். அதில் இந்த பீட்சா டோவை போட்டு ஃபஸ்ட்டு பீட்சா டோக்கு மட்டும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இதை அப்படியே தனியாக ஆற விட்டுருங்க. இப்போ 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி செஞ்சு வைக்கல பசங்க கேட்குற டயத்துக்கு எனி டைம் வந்து நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியான வேலை வந்து பீஸா செஞ்சு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அதை ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஷவர்மாக்குரியதையும் அதே மாதிரி ரோல் பண்ணி, இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், தின்னாக இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சு சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 சைடும் லைட்டாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வைக்கல சென்டரில் நீங்கள் சாசேஜ் உங்களுக்கு பிடிச்சமான ஃபில்லிங் வச்சு ஷவர்மா செஞ்சு அழகாக கேட்குற நேரத்தில் பசங்களுக்கு கொடுத்துடலாம். அது இந்த இஃப்தார் டயத்தில் வந்து நல்லாவே வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா ஆறி வந்துருச்சு. ஆறினதுக்கு அடுத்து இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சமாக பட்டர் பேப்பர்ஸ் எல்லா இதுலையுமே 1 by 1 வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல அதில் வச்சு ரோல் பண்ணி ஜிப்லாக் பவுச் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் உடனே என்னமோ பீஸா செஞ்சு தர மாதிரி பசங்க அவ்வளோ ஈகராக எப்போ நோம்புன்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க செஞ்சிட்ருக்கையில். குட்டீஸ்னாலே பீட்சா லைக் பண்ணாத குட்டீஸே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்க்கலாம். எனக்கு வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் அதிகமாக நட்ஸு சேர்க்குறனால நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை நான் ஈஸியாக வந்து சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முன்னக்கூடியே எடுத்து வச்சுக்கோங்க. அந்நேரம் வந்து செஞ்சுட்டு ஹீரோ ஏதோ செஞ்சுட்டு டாப்பிங்ஸ் மட்டும் மெனக்கட்டு கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நோம்பு வச்சுட்டு அதுவும். அதனால் இதை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர்னு கொடுக்கலாம். இது குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணாலும் பண்ணலாம். இது ரப்டி மில்க் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பாதாம், 1 கப் அளவுக்கு முந்திரி, 1 கப் அளவுக்கு வந்து பிஸ்தாச்சோ, ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பூசணி விதை இருக்குல்ல அதுவும், கொஞ்சமாக வந்து வால்நட்ஸும் சேர்த்து நல்லா வந்து ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணி ஆறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து சாஃப்ட் ஆகிடக்கூடாது, குறன்னு இருக்கணும். இதை வந்து நம்ம ரப்டி மில்க் யூஸ் பண்ணுவோம்ல அந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடையே வந்து இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு அத்திப்பழமும் ஒரு பேரிச்சம்பழமும் போட்டு நல்லா அடிச்சுட்டு மில்கில் சேர்த்து பசங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல அதை வந்து க்ரம்பிள்ஸ் பண்ணி வச்சுட்டு இதையும் கார்ன்ஃப்ளேக்ஸ் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயருக்கு ரமதான் ப்ரிப்ரேஷனாக நான் இது தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்ன உங்கள் வீட்டில் பண்ணீங்கன்னு சொல்லி என்னை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்தி ஸ்பைஸ் பவுடர். இதோட லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ். இது இப்போ வரதெல்லாம் நான் வந்து கொடுக்கல. நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் லேட்டராக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே செஞ்ச பம்கின் ஜாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்லி சட்னி, புளி, டேட்ஸ் எல்லாமே வச்சு செய்கிறது. இது ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டா பானிபூரி, சாட்ஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகரகர் இருக்குல்ல அதே வந்து பெரிய இதாக வச்சுருந்தீங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதை வந்து இந்த மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கரைஞ்சிடும். சூப்பராக வந்து புட்டிங் செஞ்சுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நட்ஸ் பவுடர், சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸு, இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸோட க்ரம்ஸு, இதில் வந்து அவல் க்ரம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா வந்து நோன்பு வச்சுருக்க டயத்தில் டயர்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நிறையா வந்து நீங்கள் தொழுகை வைக்கிறதுல வந்து நீங்கள் டைம் வந்து செலவு பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஷவர்மா ப்ரெட்டும் பீட்சா ப்ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. டோனட்ஸ் இது போக நான் வந்து வெஜ்ஜு வச்சு ஒன்று பண்ணல, அதை ஆக்சுவலாக வந்து போட்டு அன்றைக்கே வந்து நாங்கள் காலி பண்ணிட்டோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வந்து லேட்டராக வந்து நான் சிக்கன் நகட்ஸ் அண்டு வெஜ் நகட்ஸு, ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து நான் லேட்டராக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.